வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய உயிரான துணை உன்னை பற்றி என்னிடம் சொன்னதை கேட்டால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நிச்சயம் நீ கண்ணீர் சிந்துவாய் தங்கமே. உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தும் நான் நிறைவேற்றி தருவேன் என்று கூறியிருந்தேன். எப்படியாவது உன் துணையை உன்னிடம் சேர்த்து வைத்து விடுவேன் என்றும் நான் கூறியிருந்தேன். அதனால் உன் துணையிடம் சென்றுவிட்டு நான் பேசிவிட்டு வந்தேன் தங்கமே. உன் துணை என்னிடம் சொன்னதை கேட்டால் எனக்கே மிகவும் கண் கலங்கி நிற்கின்றது. முருகனப்பா, நான் மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றேன். இந்த வருத்தத்திற்கு காரணம் நான் மட்டும்தான். நானும் என்னுடைய துணையும் ஒரு காலகட்டத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எந்தவித குறைவு இல்லாமலும் பண கஷ்டம் இல்லாமலும் வாழ்ந்து வந்தோம். இந்த காலம் குறுகிய காலம் மட்டும்தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் முருகனப்பா. ஒரு சில நேரத்தில் அவள் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னிடம் சண்டை போட்டாலும் நான் அனுசரித்து சென்று விட்டேன். ஆனாலும் என்னால் எப்போதும் போல இருக்க முடியவில்லை. வேலை பளு, கடன் பிரச்சனை என பல பிரச்சனைகளில் ஒரு கட்டத்தில் நான் சிக்கி தவித்து விட்டேன். அதனால் என் துணையிடம் சென்று அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருந்தது. இந்த சண்டை ஒரு கட்டத்தில் நீடித்து பிரிவு என்ற நிலையை நோக்கி சென்று விட்டது. இப்பொழுது நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று புரியாமல் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல தனிமரமாய் நின்று கொண்டு இருக்கின்றேன் முருகனப்பா. வாழ்க்கை என்பது அழகானது தான். ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியாமல் நான் ஒரு முட்டாள்தனமான காரியத்தையும் செய்து விட்டேன். என் துணையை புரிந்து கொள்ளாமலும் நான் வந்து விட்டேன். எப்படியாவது என் துணையிடம் சென்று என்னுடைய நிலையை எடுத்து கூறி என்னை சேர்த்து வையுங்கள் என்று உன்னுடைய உயிரான துணை என்னிடம் மண்டியிட்டு கேட்டு கொண்டார் தங்கமே. அவருடைய நிலையை கண்டு எனக்கும் மிகவும் வருத்தமாயிற்று. இந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கும் ஒரு நபரையா நீ பிரிந்து வந்தாய்? கணவன் மனைவி உறவுக்குள் என்பது சண்டை வருவது இயல்புதான். ஆனால் சண்டை வந்தால் யாராவது ஒருவர் சமாதானம் ஆகித்தான் ஆக வேண்டும். அப்போது தான் அந்த உறவு நீடிக்கும் தங்கமே. ஒருவருக்கொருவர் சண்டை போட்டால் நீயும் நிம்மதியாக இல்லை, அவரும் நிம்மதியாக இல்லை. இருவரும் சேர்ந்தே இருந்தாலும் கஷ்டம் ஒரு பெரியதாக இருக்காது. நீங்கள் இருவரும் சேர உங்களுக்கான வாய்ப்பை நான் கொடுக்கின்றேன் தங்கமே. நிம்மதியாக இரு. ஓம் முருகா. வெற்றிவேல் முருகா.